பிரேக்கிங் நியூஸ் பிரேக்கிங் நியூஸ். இப்பொழுது வந்திருக்கும் செய்தி. மிகவும் ஆபத்தான நிலையில் உள்ள குற்றவாளியை போலீசார் அவரை மருத்துவமனையில் அனுமதித்துள்ளனர். தாக்குதலுக்கு உள்ளாக்கி ஹாஸ்பிட்டலில் சேர்க்கப்பட்ட விஸ்வாஸ் குற்றவாளியின் நிலைமை மிகவும் மோசமான நிலையில் இருப்பதாக கூறுகின்றனர். மக்களை கலைப்பதற்காக இன்ஸ்பெக்டர் பவானி அவர்கள் வானத்தை நோக்கி சுட்டார். மருத்துவமனை அருகே இருக்கும் எங்கள் பிரதிநிதி உஷா அவர்களிடமிருந்து குற்றம் சாட்டப்பட்டவரின் உடல்நிலை குறித்து தெரிந்து கொள்வோம். பவானி, நாங்க இப்போ ஹாஸ்பிட்டல் முன்னாடி தான் இருக்கோம். கற்பழிப்பு மற்றும் கொலை குற்றம் சாட்டப்பட்ட விஸ்வாவை மிகவும் தாக்கி அவர் தீவிர சிகிச்சை பிரிவில் உள்ளார். அது மட்டும் இல்லாமல் விஸ்வா தான் மெயின் குற்றவாளி என்பதால் அவனை எப்படியாவது காப்பாற்றணுன்றதுக்காக டாக்டர்ஸ் ரொம்பவே கஷ்டப்படுறாங்க. அதே மாதிரி சர்க்கிள் இன்ஸ்பெக்டர் பவானி சமூக ஆர்வலர் புஷ்பா மற்றும் அவர்களுடன் இருந்தவர்கள் மீது எஃப்ஐஆர் போடுவதாக கூறியுள்ளார். சார், இதோட உங்க கேஸ் காணாம போயிடுச்சு. அவங்களுக்கு இன்னொரு கேஸ் கிடைக்கிற வரைக்கும் இதே நியூஸ போட்டு தேய்ச்சிக்கிட்டே இருப்பாங்க. பிரகாஷ், இதுக்கெல்லாம் ஹலோ சார். லீடர், எப்படிமா இருக்க? நான் நல்லா இருக்கேன். சம்பத் சார், அப்புறம் அந்த பவானி இன்ஸ்பெக்டர் கேஸ் ஃபைல் பண்ண போறேன்னு சொல்லிக்கிட்டு இருந்தா. அப்படின்னா நீ இப்போ மாஸ் லீடர் ஆயிட்ட? சும்மா இருங்க சார், கிண்டல் பண்ணாதீங்க. சே 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 சே, அப்படிலாம் எதுவும் இல்லைம்மா. ஜெயிலுக்கு போயிட்டு வர்றதுன்னா நம்மள மாதிரி லீடர்ஸ்க்கு, ரவுடிஸ்க்கு சர்டிஃபிகேட் வாங்கிட்டு இருக்கிற மாதிரி. நீ ஒன்றும் கவலைப்படாத, 2 நாள்ல உன்னை மாலை போட்டு வெளியில கூட்டு வந்துடுறேன். முந்தானத்து நம்ம அப்துல்லாவை கூட்டிட்டு வரலையா? அப்படிதான். அப்புறம் அமௌண்ட் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு இருந்தீங்க. ஏமா எல்லாம் தெளிவா சொல்லணுமா உனக்கு? கெஸ்ட் ஹவுஸ்க்கு வா, வாங்கிட்டு போ. என்ன சார், ரொம்ப குஷியில இருக்கீங்க போல இருக்கு. கொஞ்சம் பொறுமையா இருங்க சார், சந்திக்கலாம். நாளைக்கு வந்துடுறேன். வா, நீ வச்சிடுறேன். ஏய், என்னடா பாக்குற? பேங்கிள் கொடுறா. சேனல் ஆளுங்கெல்லாம் காத்துக்கிட்டு இருக்காங்க. இவன் என்னடானா இப்பதான் பொறுமையா பண்றான். மெதுவா, என் ஹேர் ஸ்டைல் எல்லாம் களைஞ்சிடாதா? சார், மல்டிபிள் இன்ஜுரிஸ் ஆயிருக்கு, ரொம்ப ப்ளீட் ஆயிருக்கு, கண்டிஷன் கிரிட்டிக்கலா இருக்கு. we are trying our best. இப்போவே எதுவும் சொல்ல முடியாது. let's see. கோர்ட்டுக்கு கூட்டிட்டு வாங்கன்னா ஹாஸ்பிட்டலில் கொண்டு வந்து போட்டிருக்கீங்களே, அப்படின்னா என்ன அர்த்தம்? இது ஒரு பெரிய நியூஸ் ஆயிடும். மீடியாக்காரங்க, பொலிட்டீஷியன், டிபார்ட்மெண்ட்காரங்கன்னு உங்களை ஒரு வழி பண்ணாம விட மாட்டாங்க. பாருங்க, இது எங்க போய் முடிய போகுதோ தெரியல. அதெல்லாம் மீடியா கையில மாட்டினா தானே. டாக்டர் கிட்ட சொல்றேன், உள்ள யாரையும் அலோ பண்ணாதீங்கன்னு. அப்படின்னா அந்த ரிசார்ட்ல உண்மையா என்ன நடந்ததுன்னு இன்னும் கொஞ்ச நேரத்துல உங்களுக்கு ஃபுல் டீடைலா நாங்க சொல்ல போறோம். இந்த சம்பவத்தை பத்தி மக்கள் என்னெல்லாம் சொல்றாங்க அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் வாங்க. ஹலோ சார். சொல்லு பிரபா. டிவியில் நியூஸை பார்த்தீங்களா சார்? எங்களுக்கு எவ்வளோ ரிஸ்க் இருக்கு. நீங்க மட்டும் பிடிவாதம் பிடிச்சிருந்தா இன்னைக்கு அந்த பையன் இருக்க வேண்டிய இடத்துல உங்க மகன் ராகுல் இருந்திருப்பான். நீங்க எவ்வளவு பணம் கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தாலும் அவன் திரும்ப உங்ககிட்ட வந்திருக்கவே மாட்டான். தேங்க்யூ பிரபாகர், உங்களோட இந்த உதவியை நான் என்னைக்கு மறக்க மாட்டேன். சரிங்க சார், இது எல்லாத்தையும் முடிச்சுட்டு நான் உங்களை அப்புறமா வந்து பார்க்குறேன். ஓகே.
சாரி மேடம், ஹீ இஸ் நோ மோர். எல்லாருக்கும் வணக்கம். நாங்கள் எவ்வளவோ ட்ரை பண்ணி பார்த்தோம். 20 நிமிஷத்துக்கு முன்னாடி விஸ்வாவோட உயிர் போயிடுச்சு. சார், விஸ்வாவோட சாவுக்கு என்ன காரணம்? மல்டிபிள் இன்ஜுரிஸ், பாடியில் ரொம்ப ப்ளீடிங் ஆயிருக்கு. அவர் ரொம்ப கடுமையாக தாக்கப்பட்டிருக்காரு, அதனால அவர் இறந்திருக்காரு. போஸ்ட்மார்ட்டம் அனுப்பியிருக்கோம். We will get back to you with reports. சட்டத்தை கையில எடுத்துக்கிட்டு தப்பு பண்ண எல்லார் மேலயும் நாங்க ஆக்ஷன் எடுப்போம். இப்போதைக்கு இதை தான் சொல்ல முடியும். மக்கள் கொடுத்த தீர்ப்பு: சிகிச்சை பலனின்றி குற்றவாளி விஸ்வா உயிரிழந்தார். செய்தியாளரிடம் பேசிய இன்ஸ்பெக்டர் பவானி அவர்கள் இந்த சம்பவத்திற்கு காரணமாக இருந்த புஷ்பா மற்றும் கூட இருந்தவர்கள் மீது ஆக்ஷன் எடுப்பதாக அவர் கூறியிருக்கிறார். சட்டத்தை கையில எடுத்துக்கிட்டு தப்பு பண்ண எல்லார் மேலயும் நாங்க ஆக்ஷன் எடுப்போம். கல்யாணத்தை முன்ன நின்று நடத்துவேன்னு பார்த்தா என் தலையில இப்படி கொடுமை ஏற்பட்டுட்டியேடா. கொஞ்ச நாளாவே. ஐயோ. குழந்தைல என் புள்ளைய பார்க்கிறேனே. இரு, ரிங்டோன் அடிக்குது. சும்மா இரு. ஹலோ. ஹாய் டார்லிங். எப்பவும் வாயிலேயே வெண்ணெய காட்டுறீங்க, அது கரையவும் மாட்டேங்குது, தட்டுலையும் விழவும் மாட்டேங்குது. அதுக்கு தான் நான் உனக்கு கால் பண்ணேன். உனக்கு ஒரு சைட் பார்த்துருக்கேன். எவ்வளவு பெருசு? 50-80. எப்போ வாங்கலாம்? நாளைக்கே அட்வான்ஸ் கொடுத்துடலாம். அப்படியா? சோ ஸ்வீட் ஆஃப் த யூ ஃப்ராட். ஏய் பிரபா. அது உங்க பேர் பிரபாங்கிறது. உன்னை பத்தி எனக்கு தெரியாதா? ஒரு கிணத்துல இருந்து ஒரு கிணத்துக்கு குதிச்சுக்கிட்டே இருப்பேன், ஃப்ராக் மாதிரி. ஓகே ஓகே சரி, நான் வந்து பேசுறேன். அப்புறம் எதுவும் இல்லையா? தேன் கூட்டுல கைய வச்சதுக்கு அப்புறம் ருசிக்காம இருக்க முடியுமா? சீ திருடா. சீக்கிரம் வந்து பாக்குறேன். ஓகே சரி. உங்களுக்கு கால் வருது பாருங்க. ஓ ஹலோ. ஹாய் சார், நான் பவானி பேசுறேன். சொல்லுங்க பவானி. என்னோட ப்ரொமோஷன். ப்ரொமோஷன் தானே, கொடுத்துட்டா போச்சு. ஆனா ஒரே ஒரு கண்டிஷன். எனக்கு ஒரு ஸ்வீட்ல செஞ்ச பொம்மை வேணும். இல்ல ஸ்வீட்ல செஞ்ச பொம்மையை வாங்குற அளவுக்கு பணம் வேணும். சார், அமௌண்ட் அரேஞ்ச் பண்றேன். எவ்வளவு சொன்னீங்க? அட்வான்ஸ் 25 அனுப்புங்க, பேலன்ஸ் 25 வேலை முடிஞ்சதும் அனுப்புங்க. சார், லாஸ்ட் இயர் 35 சொன்னீங்களே. ரேட் எல்லாம் ரொம்ப அதிகமாயிடுச்சுமா. சரி சார், ஓகே, I'll arrange. ஓகே, தேங்க்யூ. ஹலோ. ஹலோ. யாரா நீ? யாரா நீ? பொறுக்கி நாயே. எனக்கு யாரோ அன்னோன் நம்பர்ல இருந்து விஸ்வா விஷயமா ஃபோன் பண்ணியிருந்தாங்க. எனக்கும் கால் வந்துச்சு, பட் யாருன்னா தெரியல. சேம் அந்த விஸ்வா அமௌண்ட்டுக்கு. அப்படியா? இதை பத்தி தெரிஞ்சவங்க நான், நீங்க, அப்புறம் அந்த டாக்டர். நம்மளை தவிர போலீஸ் ஸ்டேஷன்ல உங்க ஆளுங்க யாராவது? அந்த திருட்டு பயலுக்கு தெரிஞ்சிருக்கோம். ஓகே, நான் டாக்டர் ஹேண்டில் பண்றேன். யூ டேக் கேர் ஆஃப் தட் பாஸ்டர். என்ன பொறுக்கி நாயே, யாரடா உன்கிட்ட சொன்னது? சொல்லு சொல்லு, வாயை திறடா. எங்க அம்மா சத்தியமா எனக்கு தெரியாது சொல்ல மேடம். புரியா இல்லையா? சொல்லுடா. சொல்ல புரியா இல்லையா? வாயை திற, இல்லனா உன்னை கொன்றுவேன். பொறுக்கி நாயே, இப்ப மட்டும் நீ வாயை திறக்கல, அந்த விஸ்வாக்கான நிலைமை தான் உனக்கும் ஆகும். அந்த விஷயம் கொண்டது நீங்க தானா?
இப்ப நீ வாயை திறக்கலன்னு வச்சுக்கோ, உன்னை கொல்ல போறது நானா தான் இருப்பேன். எங்க அம்மா சத்தியமா எனக்கு எதுவும் தெரியாது மேடம். என்ன விடுதலை பண்ணலன்னா கூட பரவாயில்ல, என்ன ஜெயிலுக்கு அனுப்பிடுங்க. அங்கேயே எப்படியாவது நான் வாழ்க்கையை ஓட்டிக்கிறேன். எனக்கு உயிரோடு இருந்தாலே போதும் மேடம். இவனும் அந்த கால் பண்ணலனா வேற யார் பண்ணிருப்பாங்க? ஏங்க என் அமௌண்ட் எங்கங்க? வேலை முடிஞ்சதுக்கு அப்புறம் சும்மா ஏமாத்துறீங்களா? அப்படின்னா நீங்க யாருக்கும் சொல்லலல்ல? இது வரைக்கும் சொல்லல. அமௌண்ட் மட்டும் கொடுக்கலன்னா மீடியாக்கு இந்த விஷயத்த சொல்ல வேண்டியது இருக்கும். வேண்டாம் வேண்டாம், ப்ளீஸ் அப்படியெல்லாம் பண்ணாதீங்க. உங்க அமௌண்ட் உங்களுக்கு வந்து சேரும். டாக்டரும் இல்லை, ஸ்டேஷன்ல இருந்தும் இல்லை. இந்த விஷயம் எங்கிருந்து லீக் ஆயிருக்கும்? அதெல்லாம் நான் மீடியாவுக்கு கிடைச்சதானே, டாக்டர் கிட்ட சொல்றேன், யாரையும் உள்ள அலோ பண்ணாதீங்கன்னு. அவனை மீடியால இருந்து மட்டும் இல்லை, எல்லாத்துல இருந்தும் தள்ளி வச்சுட்டா இவன் உயிரோடு இருக்கிற வரைக்கும் கேஸ் உயிரோட தான் இருக்கும். விஸ்வாவோட உயிர் நின்று போச்சுன்னா கேஸ் க்ளோஸ். நமக்கும் டென்ஷன் இருக்காது, ராகுலும் சேஃப். பட் டிபார்ட்மெண்ட்ல இருந்து உங்க மேல என்கொயரி வரலாம். அதெல்லாம் ஓகே, பட் அந்த பிசினஸ் மேன் விஸ்வா அமௌண்ட் எங்கன்னு கேட்டா? நார்மலா ஹார்ட் அட்டாக் வந்து செத்து போன பொண்ணு கேஸு மேல ரேப் அண்ட் மர்டர்னு ப்ரூஃப் பண்ணி ராகுல் தப்பு செய்யலைனாலும் அவன் மேல கேஸ் வர்ற மாதிரி ஆச்சுன்னா அவங்க அப்பா பணத்தை கொடுப்பாங்கிறதுக்காகத்தான் நான் இவ்வளவெல்லாம் பிளான் பண்ணேன். அதோட டிவியில விஸ்வாவோட நிலைமையை பார்த்தா அவங்க இதை பத்தி வேற எதுவும் பேச மாட்டாங்க. அப்படி ஒரு வேளை வந்தா நான் மேனேஜ் பண்ணிக்கிறேன். கோர்ட்டுக்கு கூட்டிட்டு வர்றதுக்கு முன்னாடி அவனோட ஃப்ரெண்டு கையில கொடுத்துட்டான்னு சொன்னா முடிஞ்சு போச்சு. நான் போய் டாக்டரை பார்த்து பேசணும். போயிட்டு வரேன். நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன்டா. பணத்துக்கு ஆசைப்பட்டு நான் செய்யாத தப்ப நான் தான் செஞ்சேன்னு ஒத்துக்கிட்டேன்டா. லாயரையும் போலீஸையும் நம்பி என் உயிரையே விடுற நிலைமைக்கு ஆளாயிட்டேன்டா. எங்க அம்மாவுக்கு கொடுக்குறேன்னு சொன்ன பணத்தை இவனுங்களே எடுத்துக்குவானுங்க போல இருக்குடா. நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன்டா. டேய் சித்தா, நீ வர்றதுக்குள்ள ஒருவேளை நான் உயிரோட இருப்பனா இல்ல செத்து போயிருப்பனான்னு எனக்கே தெரியலடா. ஒருவேளை நான் செத்து போயிட்டா எங்க அம்மாவையும் எங்க அக்காவையும் நல்லா பார்த்துக்கடா. உனக்கு பணம் கொடுக்குறேன்னு சொல்லி நான் உன்னை ஏமாத்திட்டேன்டா. என்ன மன்னிச்சிருடா. என்னை இவனுங்க அநியாயமா ஏமாத்திட்டானுங்கடா. ஒரு மனுஷனோட மோசமான நிலைமைய அவங்க சுயநலத்துக்காக எப்படிலாம் பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்கன்னு அவங்க காட்டிட்டாங்க. எனக்கு ஒரு நல்ல பாடத்தை கற்றுக் கொடுத்துருக்காங்க. இப்போ அவங்களுக்கு நான் யாருன்றதை காட்டுறேன். ஹலோ புருஷோத்தமன், லாயர் பிரபாகர், இன்ஸ்பெக்டர் பவானி, இவங்களோட டீட்டெயில்ஸ் உனக்கு நான் அனுப்பிச்சிருக்கேன். இவங்களை நீங்க என்ன பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியாது. என் பணம் எனக்கு வரணும்.
ஹலோ எம்ஜே கம்பெனி. ரஃபுல் குமார் ஹியர். லாயர் பிரபாகர் உங்க கம்பெனிக்கு பண்ண எல்லா துரோகத்தோட டீடைல்ஸும் என்கிட்ட இருக்கு. வெறும் இடம் கொடுத்தா மட்டும் போதுமா? எப்போ வீடு கட்டி கொடுப்ப? 9 to 10 months. நாட்டி, நான் வீடை பத்தி கேட்டேன், குழந்தைய பத்தி இல்ல. யாரா யாரா நீங்களா? ஏய், உன்கிட்ட என்னென்ன இருக்கோ எல்லாத்தையும் எடுறா. என்கிட்ட ஒண்ணு இல்ல டார்லிங். உங்ககிட்ட அவகிட்ட இருக்குது நீயே வச்சுக்க, வண்டியில இருக்கு தேடா. எடுக்க போறியா இல்ல இழுத்துறவா? போலீஸ்ல கம்ப்ளைண்ட்லாம் கொடுக்க மாட்டியா? கொடுத்தா ஐடி ரைடு வரும்ல. பாத்தியா மூஞ்சி எப்படி இருக்குன்னு? ஏய், ரெண்டு பேரும் எப்படியோ போட்டோ எடுறா. ஜூம் பண்ணிடுறா. ஏய், இங்க பாரு. நல்லா இருக்கு. அப்லோட் பண்ணா வைரல் ஆயிடுவாங்க. இவ பொண்டாட்டிக்கு ஃபார்வர்ட் பண்ணா அப்புறம் தொலைஞ்சான்ல. வாங்கடா, நம்ம வேலை முடிஞ்சது. சார், நீங்கள் கொடுத்த வேலையெல்லாம் கரெக்டாக பண்ணி முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் டைம் இந்த மாதிரி வேலை இருந்தால் சொல்லுங்கள் சார், கண்டிப்பாக பண்ணுறோம். சரிங்க சார், நாங்கள் வரோம். இப்ப என்னால உனக்கு என்ன ஆகணும் சீதா? என் ஃப்ரெண்டு அநியாயமாக செத்து போயிட்டான். அவனை நம்பி இருக்கிற அவங்க அக்கா அம்மா தெருவில் நிற்கிறாங்க. தயவு செஞ்சு அவங்களுக்கு உதவி செய்யுங்க சார். டோன்ட் வரி சீதா. விஸ்வாவோட ஃபேமிலியை தெருவில் நிற்க நான் விட மாட்டேன். உனக்கும் நான் உதவி பண்ணுறேன். அம்மா, அம்மா, என்னப்பா சித்தா? அம்மா, விஸ்வாவுக்கு சேர வேண்டிய பணம் இந்தாங்கம்மா. தங்கமான பையனையே இழந்துட்டு நிக்கிறேன். இந்த பணத்தை வாங்கி நான் என்னப்பா பண்ண போறேன்? எப்படியோ எல்லாம் நம்ம நினைச்ச மாதிரியே நடந்துருச்சு. அதனாலதான் நான் ஹாப்பி. நம்ம நினைச்ச மாதிரி எல்லாம் நடந்துச்சு. ஆனா நீங்க கொடுத்த வாக்கு. ஓ, சம்பத் ஒரு தடவை வாக்கு கொடுத்துட்டா போதும், செல்வம் மொத்தமும் உன் பக்கம் சாஞ்சிருச்சுன்னு தான் அர்த்தம். பாரு புஷ்பா, வரப்போற எலெக்ஷன்ல சீட்டை வாங்கி கொடுக்கறத விட அதுக்கு தேவையான ஃபண்டிங்க நான் பண்றேன். ஓகே? ரியலி? நான் அன்னைக்கு சொல்றது இப்ப சொல்றது எப்ப சொல்றதா இருந்தாலும் இப்படிதான். நம்ம 2 பேர் உறவு மேல சத்தியம். அவ்வளவுதான். ஹாப்பி தானே? ஆரம்பி. உங்ககிட்ட முகத்தை காட்டுறது கூட எனக்கு தகுதி இல்லை.
என்னால நடந்த தப்புக்கு நீங்க தலை குனிகிற மாதிரி ஆயிடுச்சு. தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிருங்க அங்கிள். எந்த தப்பும் நடக்கக்கூடாதுன்னு சொன்னா ரெஸ்ட்ரிக்ஷன் சொல்றீங்க. தப்பு நடந்துட்டா நீங்க வேதனை அனுபவிக்கிறதோட சேர்த்து எங்களுக்கு நிரந்தர வலியை கொடுத்துறீங்க. ஒன்றும் பண்ண முடியாது. நாங்க வாங்கிட்டு வந்த வரம் அவ்வளவுதான்னு நினைச்சுக்கணும். பேபி என்னது? போத சொர்க்கத்துக்கு டிக்கெட். கம் ஆன் ட்ரை. வேண்டாம்ப்பா. ஐ டோன்ட் வாண்ட் இட். Why fear when Rahul is here? Come on. Dad, சொல்லு ராகுல். நான் ஒரு முடிவுக்கு வந்திருக்கேன். பிரீத்தியை என்னால் மறக்கவே முடியல. அந்த துக்கத்துலேருந்து வெளியில் வரணும்னா நான் பண்ண தப்புக்கு பிராயச்சித்தம் தேடணும். ஸோ அவள் பேரில் ஒரு ஆன்டி ட்ரக் ரீஹாபிலேஷன் சென்டர் ஓப்பன் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஐ நீட் யூ சப்போர்ட் ஃபார் தட் டேட். பசங்க தப்பு பண்ணும்போதே விட்டு கொடுக்க நினைக்காத அப்பா அம்மா நல்லது பண்றேன்னு சொல்றப்ப சப்போர்ட் பண்ணாம இருப்பாங்களா? ஐ எம் ஷுவர்லி சப்போர்ட் யூ. நான் உன்னை நினைச்சு ரொம்ப பெருமைப்படுறேன். Come on. Thank you, Dad.